தந்தருளும். ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியார்க்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். மாதா தொலைக்காட்சி நேயர்களே, தினம் ஒரு திருப்பாடலில் இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் 85. இந்த திருப்பாடல் மறுமலர்ச்சிக்காக எழுப்பப்பட்ட ஒரு ஜெபமாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கின்றது. இஸ்ராயல் மக்கள் பாபிலோனிய நாட்டிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீண்டும் வந்த அந்த சமயத்திலே அவர்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை நினைவு கூர்ந்தார்கள். தங்களது பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டார்கள். தங்களது எதிர்கால வாழ்க்கைக்காக இறைவனுடைய இரக்கத்தை வேண்டினார்கள். இந்த 3 கருத்துக்களை கொண்டதுதான் இந்த திருப்பாடல் 85. இன்று இந்த திருப்பாடலுடைய பதிலுரையாக, ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், உமது மீட்பை எங்களுக்கு தந்தருளும் என்று சொல்லி நாம் பதிலுரையாக நாம் சொல்லுகிறோம். ஆண்டவர் இந்த இஸ்ரேல் மக்களின் வாழ்க்கையிலே செய்த அனைத்து இரக்க செயல்களையும் நினைத்து பார்த்து கடவுளுக்கு நன்றி கூறுகிறார்கள். இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலே கடவுள் பல்வேறு விதமான அற்புதங்களையும் புதுமைகளையும் செய்தார். அந்த புதுமைகளை பார்த்து அவர்கள் கடவுளில் பெருமை கொள்ளவில்லை, மாறாக ஆண்டவர் எந்த அளவுக்கு தங்கள் மீது இரக்கம் காட்டினார் என்பதை நினைத்து கடவுளுக்கு நன்றி கூறுகின்றார்கள். ஆகவே ஆண்டவர் எங்களது பாவங்களை மன்னிப்பார் என்று சொல்லி மன்னிப்புக்காகவும் அவர்கள் வேண்டுகின்றார்கள். அதே சமயத்திலே திரும்பி வந்த போது அவர்கள் தங்களுடைய எருசலேம் ஆலயம் இல்லாததை பார்த்து அவர்கள் வருத்தப்படுகின்றார்கள். அந்த நகரை சுற்றி ஒரு பாதுகாப்பில்லாத ஒரு நிலை, பல்வேறு மனிதர்கள் இடம்பெயர்ந்து குடியேறிய நிலையில் அந்த இஸ்ரேல் நாடு இருந்தது. அந்த சமயத்தில் கடவுள் தங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்கின்றார்கள். அதற்காக அவர்கள் 2 கட்டளைகளை அவர்கள் கடைபிடிப்பதாக சொல்லுகின்றார்கள். ஒன்று, கடவுள் உரைப்பதை நாங்கள் கேட்போம் என்று சொல்லுகின்றார்கள். கடவுள் உரைப்பதை நாங்கள் கேட்போம் என்றால் கடவுளுடைய வார்த்தைக்கு நாங்கள் செவிமடுப்போம். கடவுள் எங்களுக்கு என்ன செய்து கொடுக்கின்றாரோ அதற்கேற்ப நாங்கள் எங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வோம் என்று சொல்லி அவர்கள் தீர்க்கமான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்றார்கள். அதே சமயத்திலே நாங்கள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போம் என்கின்றார்கள். கடவுளுக்கு அஞ்சி நடக்கின்ற போது தங்களது தீய வழிகளிலிருந்து தங்கள் வாழ்வை அவர்கள் நெறிப்படுத்தி கொள்வார்கள் என்ற செய்தியை, நம்பிக்கையை அவர்கள் தருகின்றார்கள். ஆகவே நாங்கள் கடவுளுக்கு அஞ்சி நடக்கின்ற போது கடவுள் எங்களுக்கு மீட்பை கொடுக்கின்றார். அந்த மீட்பு அண்மையில் உள்ளது என்று சொல்லுகின்றார். ஆகவே கடவுள் மீண்டுமாக அவர்கள் விரும்புகின்ற அந்த வளத்தை, வளமையான வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி அவர்கள் நம்பினார்கள். அதற்கு அவர்கள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போம் என்று சொல்லி உறுதி அளிக்கின்றார்கள். அதே போல இந்த திருப்பாடல் அந்த மக்களுக்கு ஒரு உறுதியை கொடுக்கின்றது. கடவுள் உங்களுக்கு நல்லதை அருள்வார், நாடும் நல் விளைவை கொடுக்கும் என்று இந்த திருப்பாடல் நிறைவு செய்கின்றது. ஆகவே கடவுள் மக்களை அன்பு செய்வதோடு இல்லாமல் அவர்களை தங்கள் வாழ்வில் முன்னேறுவதற்கான, வளமையோடு வாழ்வதற்கான அனைத்து ஆசீர்வாதங்களையும் அள்ளித் தருகின்ற இறைவனாக இருக்கின்றார் என்பதை திருப்பாடல் சுட்டி காட்டுகின்றது. அவை நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற ஒரு சூழலில் நாம் இருந்து கொண்டிருக்கலாம். நமது வாழ்க்கை நொறுக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம். நாம் எதிர்பார்த்தவை நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம். அந்த சமயத்தில் நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு செவிமடுக்கின்ற போது, அவரை பற்றுறுதியோடு நாம் பின்பற்றி வாழ்கின்ற போது, அவருக்கு அஞ்சி நடக்கின்ற போது கடவுள் இஸ்ரேல்
மக்களுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதங்களை நமக்கும் கொடுப்பார் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஆகவே நாமும் எல்லா வேலைகளிலும் இறைவனுக்கு அவருடைய வார்த்தைக்கு உட்பட்ட மக்களாக, அந்த வார்த்தையை வாழ்வாக்குகின்ற மக்களாக, கடவுளுக்கு அஞ்சி நடக்கின்ற மக்களாக வாழ நாம் முற்படுவோம். ஜெபிப்போம். அன்பு நிறை தெய்வமே, இதோ எங்களை நீர் ஆசீர்வதிக்கின்றீர். நீதியின் பொருட்டல்ல, உண்மையின் பொருட்டல்ல, பேரன்பினால் எங்களை நீர் ஆசீர்வதிக்கின்றீர், வழி நடத்துகின்றீர். அந்த பேரன்பின் வழியாக உமது மீட்பை பெற்றுக்கொள்கின்ற நாங்கள் அந்த மீட்பிலை நிலைத்திருக்க தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து எங்களை வழிநடத்தி அருளும். ஆமேன்.